அடுத்த வருஷம் இதே நேரத்துக்குள்ள எனக்கு ஒரு மாப்பிள்ளையோ இல்ல மருமகளையோ பெத்து கொடுத்தணும். ஏன்னா கஞ்சத்தனம் பண்றீங்க? அடுத்த வருஷம் இந்த நேரத்துக்குள்ள ஒரு மாப்பிள்ளையும் மருமகளையும் பெத்து தரேன். ஓகேவா? பரவாயில்ல, விடுங்க மாமா. என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான கடமை முடிஞ்சிருச்சு. அந்த திருப்தி இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த சந்தோஷம் என்னைக்கும் இருக்கணும்னா நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். அத்தையோட கோவம் தீரணும். அவங்க உங்க 2 பேரையும் மனசார ஏத்துக்கணும். காசு பணம் தான் முக்கியம் நினைக்கிறவங்க மனுஷங்களே மதிக்காத அப்படிப்பட்டவங்க என்ன ஏத்துக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அப்படி சொல்லாதண்ணா. அவங்க நம்மள வெறுக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னு முதல்ல யோசி. இந்த உலகத்துல பணம் ரொம்ப முக்கியம். அந்த பணம் இல்லைன்னா இங்க யாரும் மதிக்க மாட்டாங்க. அந்த பணத்தை மட்டும் நேர்மையான வழியில சம்பாதிச்சு பாருனா உன்னை விரட்டினவங்களே உன்னை சேர்த்துப்பாங்க. இந்த உலகமே பணத்தால தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட வலியும் காயங்களும் இந்த உலகத்துல வாடுறதுக்கு எவ்வளவோ கத்து கொடுத்துருக்கு. எல்லாத்தையும் நம்ம பாடமா எடுத்து படிப்போம்னா நமக்கு வாழ்க்கை எத்தனையோ பேர் கத்து கொடுத்துட்டாங்கம்மா. இனிமே நம்ம கத்துக்க என்ன இருக்கு? அத்தை பேசின ஒரு வார்த்தை என் நெஞ்ச குத்தி கிழிச்சுக்கிட்டு இருக்க. பணம் தான் உலகம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பாசம் நான் என்னன்னு புரிய வைக்கிறேன். அதுவும் ரொம்ப நாளா இல்லைம்மா. அவங்க நகையை நான் திருப்பி கொடுப்பேன். பிச்சை எடுத்து என் பொண்ணை நீ காப்பாற்ற போறேன்னு சொன்னாங்கல்ல. என்ன கல்யாணம் பண்ண ராகினி எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரியுமா? அவ நல்ல மனசுக்கு அவளை நல்லபடியா வச்சு காப்பாத்துவேன். இது போதும்னா. சரிண்ணா, கல்யாணத்தை தான் சிம்பிளா முடிச்சிட்டோம். விருந்தையாவது வீட்டுல தடபடல பண்ண வேண்டாமா? ஏய் ஏய் தமிழினி. அக்கா, ஏய் என்ன மச மச நிக்கிற? பொண்ணு மாப்பிளைக்கு பாயசம் பண்ணி கொண்டு வாப்போ. சரிக்கா. ஏய் என்ன சரி, உனக்கு பாயசம் பண்ண தெரியுமா முதல்ல? பாரடி, முக்கியமான விஷயம்லாம் இருக்கு. அப்புறம் நீ ஏதாவது சொதப்பிட்டீன்னா உங்களுக்கு கஷ்டமாயிடும். என்னக்கா, அத நீங்க இருக்கீங்க. நான் இருப்பேன். நீ பண்றத சாப்பிட்டுட்டு அவங்க இருக்கணும்ல. செல்வி அக்கா, நீ நான் கந்தன் 3 பேரும் போய் விருந்துக்கு தேவையான காய்கறி அரிசி எல்லாம் வாங்கிட்டு வந்துடலவா? சரிக்கா, போயிட்டு வந்துடலாம். நீங்க எல்லாரும் ஒவ்வொரு வேலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப எனக்கு வாங்க, நான் சொல்றேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது இல்ல? வா அம்மா, நீங்க தான் பாயசம் வைக்கணும். எழுந்துக்கிறீங்களா? பலூடா மாதிரி பண்ணிடுறீங்க. சரி. என்னடா குசு குசுன்னு பேச? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சொன்னா புரியாது. அக்கா, நேரம் ஆயிடுச்சு. நீங்க போயிட்டு வந்துருங்க. சரிடா. கந்தா, நீயும் போயிட்டு வந்துடா. சரி. அண்ணா, நீ என்ன நீங்க தனியா நின்றுட்டு இருக்க? அதான் உள்ள பாயசம் போடுறாங்கல்ல, போய் ஹெல்ப் பண்றது. சரி, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். செல்வா, என்னண்ணா? மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்குடா. என்னண்ணா இப்படி பேசுற? இல்லடா, கல்யாண வயசுல இருக்கிற 2 தங்கச்சிகளை விட்டுட்டு நம்ம இப்படி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோம். அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்னண்ணா பண்றது? இப்படியெல்லாம் நடக்கும்னு விதி இருந்தா அதுதான் நடக்கும். அதை யாரால மாற்ற முடியும்? யாழ்னி அக்கா கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசினாலே பிடி கொடுக்க மாட்டேங்கிறா. அவ என்னைக்கானே அவளை பத்தி யோசிச்சிருக்கா? யாழ்னியை பத்தி யோசிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நமக்காக யாழ்னி எவ்வளவோ பண்ணிருக்கா. அவளுக்கு நாம என்ன பண்ணோம்? அண்ணா, யாழ்னி அக்காக்காவும் தங்கச்சிக்காகவும் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீ எந்த கவலையும் படாதண்ணா. அவங்க நல்ல மனசுக்கு அவங்க நல்லா இருப்பாங்கண்ணா. என்னைக்காவது நீ சிரிச்சுக்கிட்டுண்ணா. வருத்தப்படாத, நான் போயிட்டு வந்துடுறேன்.
என்ன மச்சான் கந்தனை இன்னும் காணோம்? பக்கத்தில் எங்கேயாவது போயிருப்பான்டா. என்கிட்ட சொல்லாம போக மாட்டான். நீ வேணா பாரு, பக்கத்தில் தான் எங்கேயாவது இருப்பான், வந்துடுவான். டேய் உனக்கு தாண்டா ஊரும் இல்லை உரமும் இல்லை. அவனுக்கு தங்கச்சி இருக்கு, புதுசா சொந்த வேற வந்திருக்கு. என்ன சொன்ன? ஊர் இல்லை உறவு இல்லையா? டேய் இந்த உலகமே என்னதுடா? பறக்கிறதுல இருந்து தண்ணியில நீந்துறதுல இருந்து தரையில ஓடுற வரைக்கும் எல்லாம் என் சொந்தம். புரிஞ்சுதா? சரி. வந்தம்மா வந்த வேலையை மட்டும் பார்க்கணும். சின்ன புள்ளத்தனமாவே பேசக்கூடாது. புரியுதா? மச்சான் சாரிடா, லேட் ஆயிடுச்சுடா. எங்கடா போன? எங்க போனேங்கிறது முக்கியம் இல்லடா, என்ன தகவல் கொண்டு வந்திருக்கேன் அதான் முக்கியம். ஆளாளுக்கு பஞ்சு இல்லாக் பேசுங்களடா. டேய் என்ன விஷயம்னு சொல்றா. அடுத்தவன் விஷயத்த கேட்கறதுல பொம்பளை மாதிரி ஆணு ஷார்ப்பா இருக்கியே. ஏன் பொம்பளைங்க மட்டும்தான் கேட்குறாங்களா? நீ சொல்ல வர்றது என்ன? நான் தானே சொல்லவே இல்லையே. சொல்லனாலும் நீ சொல்ல வர்றது அடுத்தவங்க கதை தானே. சரி, தர்மாக்கும் ராகினிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க தெரியுமா? என்னடா சொல்ற? அந்த ராட்சசி பொம்பளை ஒத்துக்க மாட்டாளேடா. இல்லடா, உண்மையிலே கல்யாணம் ஆயிடுச்சுடா. உனக்கு சொன்னாங்களா? இல்லையே. ஏண்டா நான் தான் அவங்க உறவுக்காரன் கிடையாது, எனக்கு கல்யாணத்துக்கு சொல்லலை, ஓகே. நீ அவங்க சொந்தக்காரன் தானடா, உன்னையும் கூப்பிடல. டேய் வாடா வீட்டில் போய் நியாயம் கேட்போம். டேய் முடிஞ்சு போன கதை அதே இப்ப பெருசாக்குற. அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ? டேய் நீ இந்த மாதிரி பெருந்தன்மையா இருக்கனால தாண்டா உன்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. நீ அவங்க சொந்தக்காரன் தான்டா. டேய் எங்கேயாவது கோயில்ல மஞ்சள் கயிறை கட்டிட்டு வந்திருப்பான்டா. அதுக்கு நம்ம போனா என்ன போகாட்டி என்ன? நல்லா இருக்குடா உன் கதை. அவங்க உன் சொந்தக்காரங்களா இல்லையா? அவங்க 2 பேரும் செம்ம கெட்டிக்காரங்கடா. இலங்கையில இருந்து இங்க வந்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டானுங்கடா. உனக்கு தான் அந்த புத்திசாலித்தனமே இல்லையே, அதான் நீ இன்னும் இப்படியே இருக்கடா கந்தா. நிறைஞ்சா நம்ம என்னதான் தலைகீழ் நடந்தாலும் நடக்கிறது தாண்டா நடக்கும். அப்ப அப்படியே தலைகீழ நடந்து போய் சுடுகாட்டுல போயிட்டு குப்புறப்படுத்துக்க. ஏண்டா ஒருத்தன் உன் தங்கச்சி கட்டிக்கிட்டான், இன்னொருத்தன் ஹோட்டல் காரியை கட்டிக்கிட்டான். 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு லண்டன் போக போறாங்க. நீ என்ன விலகு பிடிச்சி நிக்க போறியா? என்னடா இப்படிலாம் பேசுற? என்ன பொறாமப்பட சொல்றியா? உனக்கு வேணா நீ கல்யாணம் பண்ணிக்கோடா. அடுத்தவனை பார்த்து நீ ஏன் பொறாமப்படுற? என்னையா கல்யாணம் பண்ணி சொல்ற? எனக்குலாம் எவடா பொண்ணு தருவான்? ஆனா உனக்கு அப்படி இல்லடா, ஒண்ணுக்கு 2 பொண்ணு இருக்கு. என்னடா சொல்ற நிரஞ்சா? ஏய் நீ பேயண்டா படா. நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா யாழ்னியவோ இல்ல அவ தங்கச்சியவோ கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேள்றா. அது எப்படிடா தருவாங்க? அதனால தான்டா நீ பேயன்னு சொல்றேன். இங்க பார், உனக்கு போலீஸ் பிரச்சனை இருக்கு. இங்க இருந்து என்ன பண்ண போற? 2 பொண்ணுல ஏதாவது ஒரு பொண்ணை கட்டினாதான் அவனுங்க வெளிநாடு போனா உன்னையும் கூப்பிடுவானுங்க. அப்படி பண்ணாதான் உனக்கு நல்ல வாழ்க்கையே. என்ன குறுக்கு வழியில வெளிநாடு போக சொல்றியா? டேய் உனக்கு அறிவும் இல்லை, சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. பேசாம சுடுகாட்டில் போய் படுத்துக்கடா போடா. உலகத்துல ஈஸியா எதுவுமே கிடைச்சிடாதுடா. கொடுக்கறது எடுக்கிறது, இதுதான்டா எனக்கு தெரிஞ்ச உலக தத்துவம். நான் சொன்னா புரிஞ்சுக்க. அறிவு கெட்டவன உன் தங்கச்சியை செல்வாக்கு கொடுத்துருக்க. அது மாதிரி அவ அக்காவையோ தங்கச்சியோ நீ கேளு, தட்னா தாண்டா திறக்கும். டேய் நீ வாடா. அண்ணி அண்ணி போதும் ரொமான்ஸ் பண்ணுது பா, தாங்க முடியல. இந்தாங்க மாமா. பாத்தியா இங்க வராம அங்க போகுது. சும்மா இருங்க. காஃபி எப்படி இருக்கு மாமா? நல்லா இருக்கு. ஏய் ஏங்க என்னன்னா இப்படி போய் சொல்ற? கல்யாணம் ஆயிடுச்சுல, இனிமே போய் சொல்லிதான் ஏன் ஆகணும் பிடிக்கலையா? இல்ல? ஏன் ராகினி போட்ட காப்பி உங்க யாருக்கும் பிடிக்கலையா? அண்ணே பால் விக்கிற விலைக்கு கீழே ஊத்த முடியாது, அதனால தான் நாங்க குடிக்கிறோம். என்ன எல்லாரும் என்ன ஓட்டிட்டே இருக்கீங்க?
நான் போட்ட காஃபி அவ்வளவு கேவலமாவா இருக்கு? மாமா கொடுங்க, நான் பாக்குறேன். வேண்டாம் ராகினி வேண்டாம். ஐயோ, சக்கரை போட மறந்துட்டேன். நீங்க குடிங்க. இப்ப போட்டுட்டீங்கல்ல? இப்ப குடின தித்திப்பா இருக்கும். இதுதானே எதிர்பார்த்தேன். சும்மா இருடி. சரி, எல்லாரும் இன்னைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நாட்டு மருந்து கடைக்கு நானே போய் பாதாம் பிசினி வாங்கி எல்லாருக்கும் ஜிகிர் தண்டா போட்டு தரேன். ஐயோ, நாட்டு மருந்து கடையில போய் நீ பெருச்சாலி மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு தர வேண்டாம். என்ன ராகினி, உனக்கு என்ன வேணும்? நான் இந்த காஃபியை ஃபுல்லாக குடிக்கணும், அவ்வளோதானே? குடிக்கிறேன். மாமா பாத்து மாமா, சுட போகுது மாமா. ஐயோ, இனி உன் கையால நீ வெந்நீரை குடித்தா கூட எங்க அண்ணனுக்கு ஜில்லுன்னு தான் இருக்கும். ஓகே? என்ன, உங்க எல்லாத்துக்கும் நாங்கள் 2 பேர் தான் கிடைச்சோமா இன்னைக்கு? நான் அப்படி இல்லைண்ணா. என்ன கோச்சிக்கிற? நாங்க தானே. கோவம்லாம் இல்லை, இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன வாங்கக்கா. ஏதோ முக்கியமா பேசிட்டு இருக்கீங்க போல் இருக்கு. ஒன்றும் இல்லை, சும்மா பேசிட்டு இருக்கோம். நீங்க என்ன கையில கவர்லாம் வச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, வீட்டுக்கு தேவையான பாத்திரம், குத்து விளக்கு, ஜமக்காலம், தலையணை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்கு துளசி இதெல்லாம்? அண்ணன், அத்தை சொன்னது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. இந்த பாத்திர பண்டம்லாம் என் சொந்த பணத்துல வாங்கினது. ப்ளீஸ் வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அண்ணே, இதெல்லாம் செய்ய வேண்டியதே எங்களோட கடமை. அத்தை வேணா கோவத்துல இருக்கலாம், அதுக்காக அவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாம இருக்க முடியுமா? ராகினிக்கு அம்மா ஸ்தானத்துல அவ அண்ணி நான் இருக்கேன். என் அத்தை செய்யலனாலும் முறைப்படி நான் செய்வேன். புகுந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கா, ஒரு குத்து விளக்கு கூட கொடுத்து விடல. அதான் குத்து விளக்கு வாங்கியிருக்கேன். அப்புறம் சமையலுக்கு தேவையான பாத்திரம், அடுப்பு எல்லாமே வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு தலகாணி, ஒரு பெட்ஷீட் வாங்கியிருக்கேன். என்னது, ஒரு பெட்ஷீட் ஒரு தலையணையா? எதுக்கு இவ்வளவு கஞ்சித்தனம்? அதையும் 2 வாங்கிருக்கலாம்ல. சொல்றேன், சொல்லாம எங்க போறேன், சொல்றேன். ஆமா, நீங்க 2 பேரும் என்ன மசமசம் நின்னுட்டு இருக்கீங்க? எங்களுக்கு கல்யாண சாப்பாடு போடுற ஐடியா இருக்கா இல்லையா? சரி, என்ன வேணும்னு சொல்லுங்க. நிக்கிறது, பறக்கிறது, ஓடுறது, ஊடுறது எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க. என் கையால உங்க எல்லாருக்கும் சமைச்சு நான் விருந்து போடுறேன். ஐயோ, என்ன நொய்யோ நொய்யோ? இல்லக்கா, இன்னைக்கு விருந்து நடக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் சாப்பிட்ருக்கவே மாட்டேன். இப்பதான் ஃபுல் கட்டு கட்டினேன். இவன் ஒருத்தன் மொக்கத்தனமா பேசிக்கிட்டு. டேய் வா, வெளியே போய் நல்ல காப்பியா குடிச்சிட்டு வருவோம். மாமா, என்னன்னு மனசுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த உண்மையை டபக்குன்னு வெளியே சொல்லிட்டீங்க. என்னமா பண்றது, அடிக்கடி உண்மையை பேசியே பழகிட்டேன். வாடா. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. தமிழினி, நீ போய் சமையலுக்கான வேலையை பார்ப்போம். ஓகே. என்ன கேட்ட? எதுக்கு ஒரு தலகாணி ஒரு பெட்ஷீட் தானே? இதுல மட்டும் கஞ்சத்தனம் தானே கேட்ட? ஆமா. உன் மேல எந்த தப்பும் இல்ல. கல்யாணம் இருந்தா உனக்கு புரிஞ்சிருக்கும். எல்லாம் 2 வாங்கி இருந்தா தனியா படுத்துக்கலாமேன்னு தோணும். ஒன்னா வாங்கிட்டா தனியா படுத்துக்க வாய்ப்பே இல்லல்ல. ஓ, ஒருத்தரோட மூச்சு காத்து ஒருத்தர் மேல படணும். இது வரைக்கும் 2 உசுரா இருந்தவங்க இனிமே ஒரே உசுரா வாழணும். ஐயோ, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டேனே. என்னது? கண்ணாடி. ஐயோ, கண்ணாடி இருக்குக்கா. கேள்வி கேட்டுக்கிட்டே இரு. இந்த இரவு சந்தோஷமான இரவா முடிஞ்சிருக்கான்னு தெரிஞ்சுக்க காலையிலேயே முகத்தை கண்ணாடியில பாப்பாங்க. பார்த்தாலே தெரியும் அன்னைக்கு இரவு சந்தோஷமா முடிஞ்சதா இல்லையா. அப்படியா? இருங்க ஒரு நிமிஷம் பாக்குறேன். வாவ், என்ன ஒரு பூரிப்பு. இப்பவே சந்தோஷமா தான் இருக்கா. ஏதோ எதிர்பார்ப்போட தான் இருக்கா. யாரு நீ? ஆனா பரவாயில்ல, நீங்களும் பல ரகசியங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அக்கா, எதுக்குக்கா சம்பந்தமே இல்லாம சங்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, இங்க வா, என்ன? தெளிவா சொல்றேன். வா வா. குழந்தைக்கு பால் குடுக்கதான். ஐயோ, அதுக்குள்ள குழந்தையா? என்ன நீ ஒண்ணும் புரியல? அடியே, அடுத்த வருஷத்துக்குள்ள குழந்தைய பெத்து கொடுங்கன்னு ஞாபகப்படுத்துறதுக்காக. என் அம்மா எனக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தாய் வீட்டு சீதனமா எதுவுமே வரலையே, எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் கிடைக்கலையேன்னு நான் மனசுக்குள்ளேயே அழுதுட்டு இருந்தேன்.
ஆனா பெத்த தாய்க்கு நிகரா நீங்க எல்லாமே செஞ்சுட்டீங்க. இது போதும் எனக்கு. ஏய், நல்ல நேரத்துல ஏன் இப்படி கண் கலங்குற? எல்லாத்தையும் உள்ள எடுத்து வை. இவ கண் கலங்காம இருக்க நான் ஒண்ணு சொல்லவா? சொல்ல வேணாம்னு சொன்னா கேட்க போறியா? சொல்லு. அந்த சங்கு இருக்குல்ல, அதுல பால் ஊத்துவல, அதுலயாவது கொஞ்சம் சர்க்கரையை போடுமா? சும்மா சும்மா. இன்னொரு பழம் சாப்பிடுறீங்களா? அக்கா, என்னக்கா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இங்க படுக்கலாம்னு கூட்டிட்டு வந்திருக்க? வீட்டுக்குள்ள ஒரே புழுக்கமா இருக்குல்லடா, அதான். அக்கா, ஃபேன் காத்து நல்லா தானே வருது, கொசு கடிக்குதுக்கா, வா உள்ள போய் படுக்கலாம். ஐயோ நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. டேய், இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா, நாளைக்கு வேணா உள்ள போய் படுத்துக்கலாம். என்னக்கா, ஏன் ஏன் உள்ள போக கூடாது? ஐயோ அக்கா, அவனுக்கு ஏதாச்சும் சொல்லி கொஞ்சம் வாயை மூட வைக்கா, இல்லனா ம் ம் ஏங்க மச்சான் எங்க ஃபர்ஸ்ட் நைட்ல இல்லாம இங்க வந்து உட்கார்ந்திருக்காரு? அது தாண்டி எனக்கும் புரியல. போய் கேளுங்க என்னன்னு. ம் அண்ணே, இங்க என்னென்ன பண்ற? என்னடா கேள்வி? தூங்க போறேன். தூங்க போறியா? அண்ணே, என்னண்ணே இப்படி இருக்க? ராகினி அண்ணி உனக்காக உள்ள காத்துட்டு இருப்பாங்க. உனக்கும் யாழ்னிக்கும் நல்ல காரியம் நடக்கிற வரைக்கும் சில விஷயங்களை தள்ளி வைக்கிறது தான் நல்லது. அண்ணா, எங்களுக்கு நீ நல்லது பண்றதா நினைச்சு ராகினிக்கு நீ துரோகம் பண்ற. சம்பிரதாயம் சடங்கு அதுதான் அந்தந்த காலத்துல நடக்காம போச்சுன்னா நீங்க வாழ்றதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும்ண்ணா. ஆமாண்ணா, அக்கா சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அண்ணி உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்காகத்தான் நெருப்பாத்துல நீச்சல் அடிச்சு வந்திருக்காங்க. இப்பதான் உன்னை கல்யாணம் பண்ணதால கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. அந்த நிம்மதியை நீ கெடுத்துட வேணாண்ணா. இங்க பாருங்க மச்சான், ஒரு பொண்ணு கல்யாணம் ஆச்சுன்னா குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு பிள்ளைய பெத்து கொடுக்கலன்னா ஊரு அந்த பொண்ணை தப்பா பேசும் மச்சான். ஏன் அந்த ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ராகினி ஆளாக்கணும்? அவளும் கனவு ஆசைகளோடு தானே உங்களை கல்யாணம் பண்ணிருப்பா. அவளை தனிமையா விட்டுட்டு அவளோட ஆசை கனவெல்லாம் கலைச்சிடாதீங்க, போங்க. நீங்க எல்லாரும் என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்கிற மனநிலைமையில நான் இல்லை. நிச்சயமா என் மனநிலைய ராகினி புரிஞ்சுப்பா. ராகினி நிச்சயமா உங்களை புரிஞ்சுப்பா. ஆனா நீங்க தான் இன்னும் ராகினியோட மனசை புரிஞ்சுக்கவே இல்ல. உங்களுக்காக தான் அவளோட அம்மா அப்பா அண்ணன் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க தான் உலகம், நீங்க தான் உயிர் நினைச்சு வந்திருக்கான். அவளை சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை. அவ கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட அந்த பாவத்துக்கு நாம ஆளாயிடுவோம். வேண்டாண்ணா, ப்ளீஸ் போ. இல்ல, நான் சொல்றத புரிஞ்சுக்க. நாங்க சொல்றத நீங்க கேளுங்க. நீங்க நடந்துக்கிறதும் அன்பா பேசுறதும் தான் அவளுக்கு ஆறுதல். நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்பவும் ஒதுங்கி இருந்தீங்கன்னா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவானா. தர்மண்ணா, இதுல யோசிக்க என்ன இருக்கு? சும்மா இருடா. இதெல்லாம் நடக்கவே நடக்காது. நம்ம வெக்கத்தை விட்டு அண்ணன பெட்ரூம்குள்ள தள்ளி விட்டாதான் எல்லாம் நடக்கும். வாண்ணே. அண்ணா, வாண்ணா, சொல்வா, வாண்ணா. அக்கா, என்னக்கா என்னக்கா நடக்குதுங்க? அண்ணன் எங்கக்கா கூட்டிட்டு போறீங்க? சரி, நீங்க வாங்க, உங்களை கொண்டு போய் மாடியில விடுறேன். அங்க கொசு கடிக்காது, வாங்க போலாம்.